ஒரு பையரோட டாமினேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் மொமெண்டத்தில் ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓப்பன் ஆகிறாங்க, அது பர்டிகுலராக பீக்லேயும் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக செல்லரோட டாமினேஷனில் கீழே வராங்க, வந்த ப்ரைஸில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பையர் டாமினேட் பண்ணி மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்து செட்டில் ஆகிறாங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டலாக முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. ஸோ அடுத்ததாக ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் அப்படிங்கிறது பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் என்ட்ரு ஆகிறதுனால ப்ரைஸ் பெருசாக கீழே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோஸை விடவும் அல்லது லோவை விடவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட்டில் ஆகிறத பார்க்க முடியுது. இது பார்க்கும்போது எக்ஸிஸ்டிங் கேண்டில் விழுங்கி முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை பியரிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் விழுந்துச்சுன்னா செல்லுக்கான கன்ஃபர்மேஷனாக எடுத்துட்டு செல் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் பெருசாக கீழே வர்றதை பார்க்க முடியும். பட் இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு இருக்கக்கூடிய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதை எடுக்கணும், அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்த பிறகு நம்ம எடுத்தோம்னா பர்ஃபெக்டாக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரதை நம்ம பார்க்க முடியும்.